மாட்டோம். இன்னும் விளைச்சல் கொடுக்குற மகசூல் உள்ள பயிர்களை நம்ம செய்வோமானால் இன்னும் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் களையை எடுப்போம், இன்னும் கொஞ்சம் உரம் போடுவோம், இன்னும் கொஞ்சம் தண்ணீர் பாய்ப்போம், இன்னும் கொஞ்சம் அது நமக்கு என்ன கொடுக்கும், நமக்கு பலனை கொடுக்கும் என்று சொல்லி பலன் கொடுக்குற செடிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் கனி கொடுக்கிறவங்களுக்கு இன்னும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நானும் நீங்களும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை கனியற்றவர்களாக நம்ம இருப்போமானால் ஆண்டவர் நம்மை சீக்கிரத்திலே நம்மை அவர் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிடுவார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் கனி கொடுப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார். வேதத்தில் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு சவுல், புதிய ஏற்பாட்டிலே சவுல் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட 2 மனிதர்களை நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். இந்த 2 பேரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் தான். இந்த 2 பேரும் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் இவர்களை எல்லாரையும் அழைத்திருந்தார். ஆனால் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் பழைய ஏற்பாட்டு சவுல் அவன் கனி கொடுப்பதிலே அவன் குறைந்து போனவனாக, கர்த்தரால் அறுக்கப்பட்டு போகக்கூடிய, தள்ளப்பட்டு போகக்கூடிய நிலைக்கு அவன் போய்விடுகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டு தேவ மனுஷனாகிய சவுல் என்ற பவுல் அவன் கனிகளை கொடுத்து கொண்டே இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனை அதிக கனிகள் கொடுக்கும்படியாக கர்த்தவனை ஆசீர்வதித்து இன்னும் அவனுடைய வாழ்க்கையிலே நல்ல உயர்வையும் தேவனுடைய மனுஷன் என்கிற உன்னதமான ஸ்தானத்தையும் கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஆகவே ஏன் இந்த 2 பேரும் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இவர்கள் எவ்விதமாக கனி கொடுக்காதவர்களாயும் கொடுக்கிறவர்களாயும் எப்படி மாறினார்கள் என்பதை சில வசனத்தின் மூலமாக நாம் தியானிப்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு சவுலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு சவுலை எவ்விதமாக அவர் ராஜாவாக வந்தார் என்கிற சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அந்த நாட்களிலே நியாயாதிபதிகள் இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்ட நாட்களில் ஜனங்கள் எல்லாருடைய கண்களும் கர்த்தரை விட்டு மறந்து போன, கர்த்தரை விட்டு விலகினது, நியாயாதிபதிகளை விட்டு விலகின. எல்லாரும் மற்ற ஜனங்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். மற்ற தேசத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன தெரிந்தது என்றால், எல்லா நாட்டிலும் ஆளுவதற்கு யார் இருக்காங்க, ராஜாக்கள் இருக்காங்க, எங்களுக்கு ராஜாக்கள் வேணும் என்று சொல்லி ஜனங்களது நாட்களில் விருப்பப்பட்டார்கள். அப்படி விருப்பப்பட்டதின் அடிப்படையில் தான் ஆண்டவர் இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக இந்த சவுலை அவர் தெரிந்து கொள்கிறார். சவுலை ஆண்டவர் எவ்விதமாக தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவன் அதற்கு கனி உள்ளவனாக காணப்பட்டபடியினால் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறார். அவன் ராஜா என்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவன் விதமாக சொல்கிறான். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 21வது வசனம். அப்பொழுது சவுல் பிரயோஜனமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்கள்